ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பீட்ரூட் ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பீட்ரூட் துருவி எடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1/2 கப்பு மாவு. பீட்ரூட் அதிகமாக இருக்கணும், மாவு கம்மியாக இருக்கணும். கோதுமை மாவு போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சிக்கலாம். பீட்ரூட்டில் இருக்க ஈரமே போதும், நல்லா பிசைஞ்சிக்கலாம். பீட்ரூட் பாருங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, மாவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கானது. கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் தெளிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். இதை அப்படியே மூடி வச்சிட்றேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 2 மிக்ஸி ஜார் போட்டு குறக்குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே கொஞ்சமாக மாவு ஜலிச்சிக்கலாம். மாவு பீட்ரூட் அதிகம் இருக்கனால கொஞ்சம் பிசுப்பாக தான் இருக்கும். நடுவில் இப்படி சின்னதாக இப்படி தட்டிட்டு அது உள்ளார நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க பொட்டுக்கடலை வேர்க்கடலை பொடியை உள்ளார வச்சுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்து தரும்போது நான் காரம் போல் உங்களுக்கு விருப்பப்பட்டால் காரம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கோதுமை கொஞ்சமாக கீழே போட்டு தேய்ச்சிக்கலாம். இது அப்படியே விட்டும். கொஞ்சம் கோதுமை மாமலாக சப்பாத்திக்கு போடுறதோட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஏன்னா பீட்ரூட் அதிகம் இருக்கனால நம்மளுக்கு திரட்டினா உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா தான் பிடிக்கும் கோதுமை மாவு. அதே போல் இன்னொரு சப்பாத்தியும் தேய்ச்சி வச்சுக்கலாம். எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக எடுத்தால் சரியாக போயிடும். தவா நல்லா காஞ்சப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் சுட்டு எடுத்திங்கன்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ.